இந்த எபிசோட் ஹக்குவின் மரணம், ஜாபுசாவின் மாற்றம் மற்றும் நாருட்டோ ஒரு உண்மையான ஹீரோவாக மாறும் தருணம். ஹக்கூஸ் டெத். ஹக்கு ககாஷியின் லைட்னிங் பிளேடை தடுத்து ஜாபுசாவை காப்பாற்றி தரையில் விழுந்து கிடக்கிறான். ஜாபுசா முதலில் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை, ஆனால் ஹக்கு இறந்துவிட்டான் என்று புரிந்ததும் அவனுக்குள் ஏதோ உடைகிறது. கேட்டோஸ் க்ரூவல்டி. அந்த நேரத்தில் கேட்டோ தனது கும்பல்களுடன் பாலத்தில் தோன்றுகிறான். அவன் ஜாபுசாவை இழிவாக பேசுகிறான். நீ ஒரு டூல் மாதிரிதான், இப்போ வேணாம். ஹக்குவின் உடலையும் அவமதிக்கிறான். நாருட்டோவின் லெஜெண்டரி ஸ்பீச். இதை கேட்ட நாருட்டோ வெடித்து விடுகிறான். நைன் டேல்ஸ் சக்ரா இல்லாமலேயே வார்த்தைகளால் ஜாபுசாவை தாக்குகிறான். நாருட்டோ: ஒரு மனிதனின் உணர்ச்சிகளை இப்படி மிதிக்கிறவனுக்கு மனிதன் என்று சொல்ல முடியாது. ஹக்கு உனக்காக உயிர் கொடுத்தான், அவனை டூல்னு சொல்றியா? இந்த ஸ்பீச் நாருட்டோவின் முதல் பெரிய டாக்னோஜுட்சு மொமெண்ட். ஜாபுசா பிரேக்ஸ் டவுன். நாருட்டோவின் வார்த்தைகள் ஜாபுசாவின் மனதை உடைக்கிறது. அவன் கண்களில் கண்ணீர், ஹக்குவின் நினைவுகள், தன் தவறுகள் புரிதல். நான் ஒரு மான்ஸ்டர், ஆனா அவன் மட்டும் தூயவன். ஜாபுசாஸ் ஃபைனல் ஃபைட். கைகள் காயமடைந்திருந்தாலும் ஜாபுசா தன் வாயில் குணாய் வைத்துக்கொண்டு கேட்டோவை நோக்கி நடக்கிறான். அவன் கேட்டோவை கொல்கிறான், தானும் பல காயங்களுடன் சாய்கிறான். ஜாபுசா இறுதியில் ஹக்குவின் அருகில் விழுந்து இறக்கிறான். ஸ்னோ டர்ன்ஸ் டு ரெயின். ஹக்கு இறந்தபோது விழுந்த பனி ஜாபுசா இறந்த பின் மழையாக மாறுகிறது. நாருட்டோ மெதுவாக சொல்கிறான், இப்போ அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். எபிசோட் எண்ட். எபிசோட் 16 முடிவில் ஜாபுசா, ஹக்கு இருவரும் மரணம். கேட்டோ ஆட்சி முடிவு. நாருட்டோ ஒரு உண்மையான நிஞ்சாவாக வளர்ந்ததை உலகம் பார்க்கிறது. டீம் 7 முதல் மிஷன் வெற்றிகரமாக முடிகிறது.